கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் என்ற முறையிலே இன்றைக்கு கணம் கமிஷனர் அவர்கள், சென்னை மாநகர கமிஷனர், காவல்துறை கமிஷனர் அவர்களை சந்தித்து இந்த விகடன் டிஜிட்டல் பிளஸ் என்ற செய்தி நிறுவனத்தின் மீது புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த புகாரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், கடந்த 10/2/2025 அன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கையில் விலங்கிட்டு, காலில் விலங்கிட்டு அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இணைத்து ஒரு கார்ட்டூன் அந்த டிஜிட்டல், அந்த விகடன் பிளஸ் என்ற டிஜிட்டல் மீடியாவில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி என்பது இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கிடையே ஒரு கருத்து வேற்றுமையை உண்டாக்கும், புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். இது உள்நாட்டில் உள்ள நபர்களுக்கிடையே ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு வெறியையும் உண்டாக்கி கலவரத்தை தூண்டும். அதேபோல இந்த கார்ட்டூனை வெளியிட்டவர்கள், அதனுடைய சீஃப் எடிட்டர் இன் சீஃப், ரிப்போர்ட்டர், பப்ளிஷர், இந்த கார்ட்டூனிஸ்ட் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த புகைப்படம் வெளியிட்டு அந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டு சில நாட்கள் கழித்து அதை தவறு என்று உணராமல் இந்த விகடன் பத்திரிகையின் சார்பில் இது பத்திரிகை தர்மம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்றெல்லாம் அவர்கள் எக்ஸ் வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த விகடன் பிளஸ் முடக்கப்பட்ட பிறகும் கூட, மத்திய அரசால் முடக்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் அதை புரிந்து கொண்டு தவறை செய்தோம் என்பதை ஒத்துக்கொள்வதாக இல்லை என்ற ஒரு அடிப்படையிலும் அதை ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே தமிழக முதல்வர் அவருடைய எக்ஸ் வலைதளத்திலே அவர்களுக்கு விகடன் பிளஸுக்கு ஆதரவாக பதிவிட்டிருப்பதை கண்டித்தும், இந்த புகைப்படத்தை வெளியிட்ட நபர்களுடன் யாரெல்லாம் கூட்டு சதி செய்து இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவிலே கலவரத்தை தூண்டுகின்ற விதத்திலும் புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு அச்சுநிலையை உருவாக்குகின்ற விதத்திலும் யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த புகார் சொல்லியிருக்கிறார். மாநகர கமிஷனர் அவர்கள் புகாரை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு உண்டான புகைப்படங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது.